கன்னி ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி. பூமி எப்படி பொறுமையாக இருக்குதோ அது மாதிரி தான் இந்த கன்னிராசி என்பர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப நிதானமாக இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள். யாரையுமே எந்த இடத்துலையுமே யாருடைய மனசையுமே நோகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து பேசுவாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். பொறுமைக்கு உதாரணமே இந்த கன்னிராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். பொறுப்புணர்வும் இவங்களுக்கு அதிகம், திட்டமிடுதல் அந்த திறனும் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே புதன். புதன் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தையும் நல்ல ஒரு அறிவாற்றலையும் கொடுக்கக்கூடியவர், கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர். அவர் இவங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால கணக்கு போடுறதெல்லாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல கணக்கு போடக்கூடியவங்கள இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அறிவுக்காரகனே ஆளக்கூடிய கிரகமாக கன்னிராசிக்கு இருக்கிறதுனால இந்த கன்னிராசி என்பர்கள் வேகமாக எல்லாத்தையும் கற்றுக்குவாங்க. நிறைய விஷயங்களில் புதுவிதமாக பிரச்சனையை தீர்வு காணக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு யோசிக்கிற திறன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். மற்ற ராசிக்காரங்களை விட இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாங்க. மற்றவங்களை விட ஒரு பிரச்சனைக்கு டக்குன்னு சொல்யூஷன் வழங்கக்கூடியவங்களை இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் ஆட்சி வீடும் இதே தான், உச்சம் பெறக்கூடிய வீடும் இந்த கன்னிராசியை தான். அதனால தான் இவங்க நல்ல ஒரு நினைவாற்றலுடையவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமாகிறார். சில நேரங்களில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் தயக்கம் காட்டி அந்த உண்மையை அதே இடத்துல சொல்லாமல் அவங்க கஷ்டப்படுவாங்களோ, அவங்களுடைய மனது கஷ்டப்படுமோ, உறவுகள் இதனால் பாதிக்கப்படுமோ அப்படின்னு தயக்கம் காட்டி அந்த இடத்துல அந்த உண்மையை அந்த இடத்துல சொல்லாமல் தயக்கம் காட்டி விலகுவாங்க. இதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இந்த உண்மை தெரியுமே ஏன் சொல்லாமல் அவத்தியே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு கெட்ட பேர் வரத்துக்கான ஒரு சூழலை பெரும்பாலும் அமைஞ்சிரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னி ராசி பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, டக்குன்னு எல்லா விஷயத்துலேயும் முடிவு எடுக்க மாட்டாங்க. பொறுமையாக தான் முடிவு எடுப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னிராசிக்கு ஏற்ற ஒரு நல்ல நண்பன் அல்லது நல்ல ஒரு வாழ்க்கை துணை எந்த ராசிக்காரங்கள்லாம் அமைவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி மகர ராசியும் இந்த கன்னிராசிக்கு நல்லா ஒத்து வரும். ஏன்னா அதுவும் நில ராசி. அதனால இந்த கன்னிராசிக்கு இந்த ரெண்டு ராசியும் ரொம்ப அருமையாக ஒத்து வரும். அதோட கூட நீர் ராசி என்று சொல்லக்கூடிய கடகமும் விருச்சகமும் இவங்களுக்கு நல்லா ஒத்து வரும். அதே நீர் ராசியில் மீன ராசி வந்தாலும் கூட அது அவ்வளோவா ஒத்து வராது. கன்னி ராசிக்கு கடகமும் விருச்சகமும் நல்லா ஒத்து வரும். இவங்களுடைய முடிவுகளும் அவங்களுடைய மன ரீதியான குழப்பங்களும் இவங்களுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த 4 ராசிக்காரங்களும் சேர்ந்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்கினாங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னுக்கு வரலாம். ஏன்னா எல்லாருடைய பிளானிங்கும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே விதமாக திங்க் பண்ணுவாங்க. அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்க மூலிமா ஒரு பார்ட்னர்ஷிப்பாக ஒரு தொழில் அமைச்சாங்க அல்லது ஒரு வியாபாரத்தெல்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் கணக்கு சார்ந்த தொழிலெலாம் நல்லா வரும். வங்கியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கிறது, ஆசிரியர் பணி, மருத்துவர் பணி, மருந்தியல் சார்ந்த ஒரு தொழில் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, ஆய்வகம் நடத்துறது, கணினி சார்ந்த தொழிலில் தேர்ந்தெடுத்து படிக்கிறது, இதெல்லாமே இந்த கன்னிராசிக்கு ரொம்ப அருமையாக வரும். எழுத்து சார்ந்த தொழில், குறிப்பாக பத்திரிகை தொழிலில் இந்த கன்னிராசிக்கு அருமையாக வரும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இந்த தர கட்டுப்பாட்டு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொழிலை தேர்ந்தெடுத்து படிக்கிறதெல்லாம் இந்த கன்னிராசிக்கு அருமையாக வரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று, இந்த கன்னிராசி என்பர்கள் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் ஒழுக்கம், துல்லியம், நேர்மையாக அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அது ஒரு சில இடத்துல இடைஞ்சலாக அமையும் போது தான் இவங்களுடைய மனசு கொஞ்சம் வருத்தப்படும். எல்லா இடத்துலையுமே ஒரு ரூமுக்கே போகிறாங்க, ஒரு வேலைக்கே போகிறாங்கன்னா கூட அந்த இடத்துல என்னென்னலாம் தவறாக இருக்கோ அதை டக்குன்னு அப்படியே துல்லியமாக தெரிஞ்சிடும் அவங்களுடைய கண்ணுக்கு. ஏன்னா இவங்க தான் அறிவுக்காரங்க என்று சொல்லக்கூடிய புதன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீட்டுக்காரங்க அப்படிங்கிறதுனால இந்த கன்னிராசி என்பர்களுக்கு தவறு எங்கே இருக்கோ அந்த தவறை அப்படியே உடனடியாக அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி உடனடியாக அதை வெளிப்படுத்தக்கூடியவங்களாம் அந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. இந்த கன்னிராசிக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒரு சில மாற்றங்கள் நிகழ இருக்குது. அது சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கும் போது எந்த விஷயத்தில் உங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.
நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கன்னிராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதம், சித்திரை 1, 2 பாதம்லாம் அந்த கன்னிராசியில் அடங்கும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசிக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குரு பகவானும் சுக்கிரனும். இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசிக்கு அமைந்திருக்கு. ஐன போகஸ்தானத்தில் கேது. இந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கிறதுனால இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குன்னா, உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் 2 சுப கிரகங்கள் ஒன்று சேரும்போது கட்டாயம் நம்மளுடைய கன்னிராசிக்கு ஏதாவது ஒரு லாபம், ஒரு திடீர்னு ஒரு பணவரவு, திடீர்னு ஒரு யோகம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். எதையுமே ஆராய்ந்து முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. அவசரம் காட்டக்கூடாது. வேகத்தை குறைச்சிட்டு விவேகமாக செயல்படுங்க. நிறைய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே அடி மேலே அடி வச்சு கவனமாக எடுத்து வைங்க. அவசரப்பட்டு இறங்குனீங்கன்னா கொஞ்சம் பண வரத்தில் கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. யாருக்கிட்டையும் பகை வளர்த்துக்கிறதோ அல்லது பகைச்சிக்கிட்டு எந்த ஆலோசனையும் கேட்காம இருக்கிறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட முக்கியமாக சண்டை சச்சரவு எதுவும் போட வேண்டாம். ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது. தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் முன்ன இருந்ததை விட இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பழைய பாக்கியெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான சூழ்நிலையெல்லாம் அமையும். கொஞ்சம் டேலண்டாக, கொஞ்சம் வித்தியாசமாக, விவேகமாக யோசிச்சிங்கன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் உங்களுடைய கண்ணில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம். எந்த வேலையுமே நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசி என்பர்கள் ரொம்ப கவனமாக செயல்படுறது நல்லது. புதுசாக ஒரு சிலர்லாம் வேலை செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். கொடுத்த வேலையை கரெக்டான நேரத்தில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் நல்ல ஒரு சுமூகமான சூழ்நிலை. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை, மனக்கஷ்டம், அது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில திட்டமிடுதல்களை இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். விருந்தினர்கள் வருகை இருக்கிறதுனால வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவு எடுத்தீங்களாலும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க. நீங்களே ஒரு விஷயத்தில் இறங்கும்போது ரொம்ப யோசித்து இறங்குறது நல்லது. எந்த ஒரு முடிவுமே யாருக்கிட்டையும் ஆலோசனை கேட்காம எடுக்க வேண்டாம். ஒவ்வொரு விஷயத்துலையுமே பல முறை யோசித்து நீங்கள் முடிவெடுங்க. அவசரமாக எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு ஒரு சில இடத்துல பகையாகவும், ஒரு சில இடத்துல இடைஞ்சலாகவும், மனக்கஷ்டம் தர மாதிரியும் ஒரு சில சூழ்நிலைகள் அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி பெண்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுக்கு முக்கியமான பொறுப்பு ஒன்று கிடைக்கும். இந்த கன்னிராசி என்பர்கள் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும். அதே நேரத்தில் புதுசாக ஒரு சில விஷயங்கள்லாம் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா உறவினர்களோடு எங்கேயாவது கேளிக்கை நிகழ்ச்சியிலையோ அல்லது முக்கியமாக ஒரு கலை நிகழ்ச்சியிலையோ கலந்துக்குவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். பழைய கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கான வழிகள் எல்லாமே தெரியும். ஓரளவுக்கு கடனெல்லாம் குறைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா வீண் அலைச்சல் ஏற்படும், வீண் பய உணர்வு ஏற்படும். இது கரெக்டாக இருக்கா, தவறாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவங்க செய்கிற வேலைக்காக ஒரு சில இடத்துல இடையூறுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா நிறைய சாதகமான பலன்கள் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது இந்த இறுக்கமான நிலை கொஞ்சம் மாறும். குடும்பத்தில் நல்ல ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய யோகம் இருக்குது. சொல்ல காப்பாற்றுவீங்க. யாருக்காவது வாக்கு கொடுத்துருந்தீங்கன்னா கூட அந்த வாக்கை அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலர்லாம் பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் போய் தங்கி வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம். ஒரு சில உத்திர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் வண்டி வாகனம் வாங்குவீங்க. ஒரு சிலர்லாம் சொந்தமா வீடு கட்டுறதுக்கான முயற்சியில இறங்குவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிலமோ, ஒரு வீட்டு மனையோ இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வாங்குறதுக்கான யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில அமையும். உறவுகள் வீட்டுக்கு வர்றதுனால, வீட்டுக்குள்ளேயும் நல்ல ஒரு கலகலப்பு, மகிழ்ச்சி இது எல்லாமே இருக்கும். அதே நேரத்தில விருந்தினர்கள் வந்தானாவே கொஞ்சம் ஆடம்பர பொருள் வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுக்கு அத்தியாவசிய தேவைகள்லாம் அதிகமா வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால கொஞ்சம் செலவுகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய கன்னிராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர்னு கோபம் வரலாம். நிதானமா இருக்கிறது நல்லது. புத்திசாலித்தனமா எதையுமே சமாளிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்திலுமே இந்த காலகட்டத்தில கொஞ்சம் தள்ளி போறது நல்லது. அவசர அவசரமா முடிவு எடுக்கிறத விட, கொஞ்சம் தெளிவா சிந்தித்து முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் முடிவுகள தள்ளி போறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் முன் ஆலோசனை கேளுங்க. வீட்ல இருக்க பெரியவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா இந்த காலகட்டத்தில ஒரு நண்பர் மூலியமா உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருக்க போறாங்க. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, பணி செய்ற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே ரொம்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கணும், ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்கள் வீட்டில் பூஜை அறையில் பகவத்கீதை புத்தகத்தை வாங்கிட்டு வந்து கண்ணனை வணங்கிட்டு அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அது வந்து உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தரும். மன நிம்மதி கிடைக்கும். மனதில் இருக்க குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதே நேரத்தில் வீட்டில் எந்த காரியம் எடுத்தாலும் தடையாகவே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்குது, எந்த ஒரு சுபகாரியமே வீட்டில் நடக்க மாட்டேங்குது, எந்த சுபகாரியத்தை தொடங்கினாலும் அதில் ஒரு தடை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் ஒரு கோபூஜை செஞ்சுக்கோங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு அதை செய்யுங்க.